தெரு நடுவுக்கு ஊர் ஃபுல்லாமே கரெக்டாக எல்லாத்துக்கும் சப்ளை ஆகுது. ஓரளவு ஒரு 80% சப்ளை ஆகுது. ஆனால் அந்த 2 தெருவுக்கு மட்டும் 0% கூட தண்ணி சப்ளை ஆகலை. ஓய்வு தான் கட்டிக்கிறாங்க சார். இல்லை சார், டேங்க் கட்டிட்டாங்க சார், நம்மகிட்ட ஒப்படைக்கல. அதை எதிர்பார்த்துட்டு நான் லைன் போட்டு விட்டுருவேன். மத்திய அரசோட முடியாது, மாநில அரசு முடியாது, நம்ம கிராம சபை கொடுக்கலாம். அதுக்குதான் சார் உள்ளாட்சி அமைச்சர் உருவாக்கி வச்சுக்காங்க. நாங்க எல்லாமே படிப்பறி இல்லாத அப்ப உள்ளாட்சி தேவையில்லையா சார்? கிராம சபை கூட்டம் எதுக்கு சார்? பஞ்சாயத்து தலைவர்னா இவர் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குன்னு நினைப்பாரு. சில சூழ்நிலையில நிதி இருக்காது, திட்டத்தை செயல்படுத்தாம நிதி செலவழிக்க இல்லையா? எங்களுக்கு ஒரு லைனை இருக்குங்க தான் சொல்றோம். அதுக்கு எவ்வளவு சார் ஆகும்? 10,000 கையில இருந்து தரேன் சார். 10,000 தரேன். ஒரு மக்களுக்காக நீங்க எவ்வளவு செஞ்சீங்க? 10,000 இப்போ அந்த டேங்க் வந்து எனக்கு 10 நாள் கேட்டுதான் இருக்கேன். 10 நாளாக வச்சு மகன் வந்து ஒப்படைச்சிருக்கான். அவன் ஏன்டா ஒப்படைச்ச இவங்க பையன் தாங்க உங்க பையன் வேலை பார்க்காரு. அதுக்காக வந்து மத்த எல்லாத்தையும் ரொம்ப இது பண்ணி பேசக்கூடாது. இல்ல அந்த ப்ராசஸ் முடியணுங்க. வாங்க வாங்க நான் எல்லாரும் அந்த மாதிரி பிரசன்ட் போடுறீங்க. போன கிராமத்தில் கொடுத்து நான் இது செக் பண்ணி பார்த்தேன், யாருமே வராத அதுக்கு நீங்கள் பிரசன்ட் போடுறீங்க. அது எதுக்கு நீங்கள் போடுறீங்க? வரல. நான் வந்து அப்படிதான் நாங்கள் மண்ணில் கேட்க முடியும். ஆர்டியில் யாரெல்லாம் வரலன்னு கேட்டால் இவங்களாம் வந்திருக்கான்னு சொல்லி எனக்கு பதில் வந்து நீங்கள் அப்படி சார், நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்திருக்கா அதுக்கு மட்டும் நாங்கள் வருவோம். செயல்படுத்துறது அவங்க தான் செயல்படுத்துவாங்க. அடுத்த இடம் வரையில வர்ற ஆளுகள் யாரும் போடுவாங்க. என்ன டிபார்ட்மெண்ட் வர்றாங்களோ அவங்கள்ட்ட வாங்குவாங்க. வராதவங்களுக்கு நீங்க ஒரு சார் அது வந்து அங்கே சொல்லி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆர்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஆளும் போய் கிராமத்துக்கு சொல்லி கலெக்டர் வியூ வந்திருக்காரு. இப்போ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்திருக்காங்க. நான் பார்க்கறதுல இது கொஞ்சம் பரவாயில்ல, எல்லாம் வந்திருக்காங்க. முன்னாடி வந்தாங்களான்னு தெரியல. நீங்க விசாரத்துல ஈப்ல இருந்து ஒரு நாள் வந்த கிடையாது. கோரிக்கை அதிகம் இருக்கா? 50 மனு போல கொடுத்துருக்கோம். போஸ்ட் தாங்கிட்டு ஒரு குளத்துக்குள்ள போஸ்ட் தாங்கி கிடக்கு. வரையம் இருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து வந்தா நாங்க கேட்க முடியும். நாங்க ஊருக்குள்ள ப்ராப்ளம் இருக்குன்னு தான் சொல்றோம். குளத்துக்குள்ள இருக்கா? ஊருக்குள்ளே போஸ்ட் நடுவுப்பட்ட முறையில் இப்ப நீங்க வரணுமா வரக்கூடாது சார்? நீங்க அந்தந்த வார்டு சார் அவங்க கிராமத்தை கொடுத்துருக்காங்க. வரணுமா வரணும். வரல அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? வரலன்னா ஆக்ஷன் போடணும். அப்பதான் அவங்க மேல எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியும். அவங்க வந்துட்டாங்க, நீங்க கேட்கல அப்படின்னு உங்களுடைய கோரிக்கை 2 தான். நீங்க 10 நாள் சொல்லிட்டீங்க, 15 நாள் 20 நாள் ஆகுது சார். 20 நாள் கழிச்சு எங்களுக்கு தண்ணி கொடுத்தா போதும். அதுக்கு அடுத்த ஒரு அப்படி இல்லைன்னா 20 நாள் நீங்க அங்க வாங்க. அப்படி எனக்கு வேண்டாம். நமக்கு தண்ணி